தலையால் சுவற்றில் இடித்து தன்னுடைய பவரை காட்டிக் கொண்டிருக்கும் இவர்தான் போலீசில் சிக்கிய போலி போதகர் ஷிபு எஸ் நாயர். இந்த வீடியோவை நீங்க பாலிமர் நியூஸ்ல மற்ற நியூஸ் சேனல்கள்ல பார்த்துருப்பீங்க. கேரளா பார்டர்ல தமிழகத்துல தான் ஒரு ஃபாதர், ஒரு பாஸ்டருங்கிறவர் என்ன செஞ்சிருக்காரு, அங்க இருக்கிற மக்களை ஏமாற்றி அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், என்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு அப்படிங்கிறலாம் பேசி எப்படியோ அவங்க மண்டையை கழுவி அவங்ககிட்ட இருக்கிற நகையெல்லாம் நிறைய ஆட்டையை போட்டிருக்காரு. கேஸ் கொடுத்துருக்குறாங்க. கைது செய்யப்படும் போது போலீஸ்காரங்க எப்படி நீங்க மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் டெமோ நடிச்சு காட்டுறாரு. என்ன செய்யறாரு, இங்க எப்படி வந்து ஒரு திருட்டு அந்நிய பாஷையை, ஒரு போலி அந்நிய பாஷையை இன்றைய சபைகள் சிலர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி அவர் பேசி அந்த பேச்சுல தான் தனக்குள்ள கடவுள் இருக்கிறாருங்கிறத காமிக்கிறது. நல்லா கவனிங்க, தனக்குள்ள கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு இன்னைக்கு வந்து ஒரு வஞ்சகமாக காண்பிக்கிறதுக்கு ஒரு லகுவான வழி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த போலி அந்நிய பாஷையாக இருக்கிறது. யாராவது கண்ணை மூடி தூதிப்பின்னா உடனே என்ன செஞ்சாங்க மக்கள், அவருக்குள்ள ஏதோ கடவுளுடைய வல்லம் இருக்கு போல அப்படின்னு. வெளியே உள்ள சில சாமியார்கள் தான் பாத்தீங்கன்னா திடீர்னு அப்படியே ஒரு இது மாதிரி தன் சரீரத்தை உழுக்கணும்னா உள்ள ஏதோ இறங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி மக்கள் என்ன செய்வாங்க, ஆமா அவரை வணங்குறதும் அவருக்குள்ள கடவுள் இருக்கிறார் அவருக்கு முன்னாலே எல்லாம் போய் வைக்கிறதும் ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மக்களை இன்றையவர்கள் நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு ஒரு லகுவான வழியாக கண்டுபிடித்த ஒரு வழி என்னன்னு தெரியுமா, அது இந்த போலி அந்நிய பாஷை. நல்லா கவனிங்க, நான் ஏற்கனவே பல வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டேன். அந்நிய பாஷை என்பது பல மொழிகளை ஆவியானவரால் நாம் பேசுவது ஒரு அற்புதமான வரம். அது ஒரு யூனிக்கான வரம். யாராலும் ஈஸியா இமிட்டேட் செஞ்சு பண்ண முடியாது, கத்துக்க முடியாது. யாராலும் ஒரு மொழியை நீங்க கத்துக்க முடியுமா? நீங்க ஒரு இந்தி மொழியை கத்துக்கிறதுனா எவ்வளவு சிரமம். ஆனா திட்ட பல லாங்குவேஜை அன்னைய அப்போஸ்தலர்கள் பேசினாங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பதிவு செய்து அதுதான் அந்நிய பாஷை, அதுதான் அன்னைக்கு அவங்க பேசினாங்க. ஆனா இன்னைக்கு பலர் வந்து ஏதோ கடவுளுக்கு எனக்குள்ள இறங்கிட்டாருன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த இதெல்லாம் கண்ணா பின்னான்னு ராக்கா பாக்கா பூக்கான்னு ஏதோ ஒன்னு உளறி எடுத்துட்டு அதுதான் அந்நிய பாஷைன்னு சொல்லிட்டு எனக்குள்ள கடவுள் இருக்கிறான்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு பாஸ்டர் மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட பேர் இப்படி மக்களை ஏமாத்தி ஆட்டையை போட்டுட்டு இருக்கிறான். தான் நகைகளையும் பணங்களையும் நிலங்களையும் ஆட்டையை போட்டு இருக்கிறான். இயேசுக்காக நீ கொடுத்துரு அப்படின்னு நிலங்களை எழுதி ஆட்டையை போட்ட பல பாஸ்டர்களை நானே கேள்விப்பட்டிருக்கிறேன். நானும் ஊழியம் செய்யறேன் தான். ஆனா ஊழியம்ங்கிறது அவங்க செய்யறது கிடையாது. உண்மையா ஊழியம் செய்யும் இயேசு கிறிஸ்துவோ அன்றைய அப்போஸ்தலர்களோ இப்படி வந்து ஏமாத்தி அவங்ககிட்ட இருந்து பணத்தை பிடுங்கல. நல்லா கவனிங்க, மக்கள் அவங்க தேவைகளை சந்திச்சாங்க. ஊழியருடைய தேவைகளை மக்கள் சந்திக்கணும், தாம் விரும்பி அவர்களுடைய பணிக்காக நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இருந்தாலும் இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பணத்தையே எஜமானாக மாற்றி பணத்தை சம்பாதிப்பதற்காகவே இந்த ஊழியத்தை பயன்படுத்துகிற ஒரு பெரிய போர்ஜரி கும்பல் இந்த கடைசி நாள்ல வந்துருச்சு. அந்த மாதிரி கும்பல்னாலதான் இன்னைக்கு இந்த பரிசுத்த மார்க்கம் தூசிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாமளே இது அவங்க முகத்தரையை கிழிச்சு காமிச்சிடணும், எப்பா இவங்க எல்லாம் போலிப்பா அப்படின்னு. உண்மையானவங்க எப்படி இருப்பாங்க, போலியானவங்க எப்படி இருப்பாங்கன்னு அவங்க கனிகளினால நீங்க புரிஞ்சிக்கவே முடியும். என்னதான் ஆவி இருக்குது வல்லமை இருக்குன்னு வந்து நைஸா உங்ககிட்ட பணம் கேட்டான்னா, உங்க நகையை கேட்டான்னாவே நீங்க விழிச்சுக்கிறணும், அப்பா இவன் போலியான ஆளு அப்படின்னு. முற்றும் துறந்தவர்கள் தான் சாமியார் அப்படிம்போம். சாமியாருக்கு எதுக்கு காசு, சாமியாருக்கு எதுக்கு நிலம்? யோசிச்சு பாருங்க, எல்லாம் திறந்துட்டு தான் சாமியாரா வர்றேங்கிறான். அப்ப அவனுக்கு எதுக்கு காசு? அப்போ ஊழியக்காரன் என்று என்னால என்ன தெரியுமா, தன்னைத்தானே வெறுக்கிறவன் தான் ஊழியக்காரன். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வா அப்படிங்கிறார், அவன் தான் ஊழியக்காரன். அப்படி வரும்போது அவன் அன்றாட தேவைகள் இருக்குது, அந்த தேவைகளை கர்த்தர் என்ன செய்வாரு, சந்திப்பாரு. அது எப்படி சந்திப்பாரு, மக்கள் மூலியமாக ஏதோ ஏவி சந்திப்பார் அவங்கள. ஆனா இது உள்ள வந்துட்டு இதை பயன்படுத்தி இந்த ஆவிக்குரிய காரியங்களை பயன்படுத்தி மக்களிடத்துல பணத்தை கொள்ளையடிக்கிற ஒரு பெரும் கும்பல் இருக்கு. ஒருத்தன் கைது செய்யப்பட்டுட்டான், ஏராளமான பேர் இருக்கிறாங்களே. இன்னைக்கு உன் நகையை கழட்டி போடு, உன் காதில் இருக்கிற தோடை கழட்டி போடு, உன் நெக்லஸை கழட்டி போடு, 10ல் 1 பங்கை நீ ஏன்ட்ட கொடுத்துரு, 10ல் 1 பங்கை இவர்கிட்ட கொடுத்துடணுமா, 100 பேரும் கொடுத்து இவர் பணக்காரனாக இருக்கு. அப்புறம் அந்த காணிக்கை இந்த காணிக்கை ஏகப்பட்ட காணிக்கை வசூல் பண்ண எத்தனையோ பாஸ்டர் இருக்கிறாங்க. இவரை கைது பண்ண மாதிரி அவங்களையும் கைது பண்ண நல்லா இருக்கும். கொஞ்சம் கிறிஸ்தவம் என்ன செய்யும், கொஞ்சம் உருப்படியா போகும். 4 பேர் பார்த்து இவங்க 4 பேரை பார்த்து மொத்தமா இன்னைக்கு வந்து என்ன செய்யறாங்க, தப்பா பேசுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, ஏன்னா இவங்க தான் கிறிஸ்தவங்கிற மாதிரி. கிறிஸ்தவங்கிறது வேற. கிறிஸ்தவம் வந்து தியாகத்திலே கட்டப்பட்டது, கிறிஸ்தவங்கிறது அன்பிலே கட்டப்பட்டது, கிறிஸ்தவங்கிறது உண்மையிலே கட்டப்பட்டது, கிறிஸ்தவம் என்பது பரிசுத்தத்திலே கட்டப்பட்டது.
அதுதான் கிறிஸ்தவம். இதுல தான் ஒரு கிறிஸ்தவம் கட்டப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த கிறிஸ்தவத்தை தாண்டி சில போர்ச்சதி கும்பல் வெளியே சுத்திக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி பாஸ்டர்மார்க பணத்தை ஆட்டையை போட்டிருக்கேன். தயவு செய்து எச்சரிக்கையாங்க. மெயினா நான் சொல்றேங்க, இந்த போலி அந்நிய பாஷை எவன்லாம் வாய்க்கு வந்து உளறானோ அவனை நம்பவே நம்பாதீங்க. அவன் 1000 தன்னை வந்து ரொம்ப வல்லமை உள்ளவன் காண்பிக்காண்டி நையாண்டி நிறைய பேசலாம். அப்படி இப்படின்னு வசனத்தை எடுத்து உங்களை ஏமாத்தலாம். ஆனா கவனமா இருக்கு. அந்நிய பாஷை என்பது பல லாங்குவேஜ். நீ அந்நிய பாஷை பல லாங்குவேஜ் பேசுறியா? வா, உனக்கு எத்தனை மொழி தெரியும்? நீ படிக்காம எத்தனை மொழியை பேசுற? ஆவியில நிரப்பப்பட்டு நீ என்ன மொழியில பேசுற சொல்லு. நீ அன்னைக்கு அவங்க அந்த நாடுகள் சுத்தி இருக்கிற நாடுகள் பேசுற மொழியை தானே பேசுனாங்க. நீ இன்னைக்கு அந்த மொழியை பேசுறியா? நான் ஏத்துக்கிறேன், வா நீ அந்நிய பாஷை பேசுறேன். சும்மா வாய்க்கு ராபா காராபா லாரா தூராபான்னு பேசுறது அந்நிய பாஷையா? கூட்டு கேட்கணும். நீங்க கேட்காம இருக்கிறனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்தி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பெருங்கூட்டம். தீர்க்க தரிசனம்ங்கிறது நீ 10 சொன்னாலும் 10மே நடக்கணும். அதான் தீர்க்க தரிசனம். கடவுள் ஒன்றை சொன்னார்னா அவர் நிறைவேற்றுவார். அப்படியே சும்மா வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற சில விஷயங்களை குத்துமதிப்பு அடிக்கிறவனையெல்லாம் தீர்க்கதரிசி நம்பாதீங்க. இந்த வருடத்திலே மழை பெய்யும், யாருக்கு தான் தெரியாது மழை பெய்யும்ட்டு. இந்த வருடத்தில் சில இடங்களில் நிலநடுக்கம் வரும், யாருக்கு தான் தெரியாது நிலநடுக்கம் வரும்ட்டு. துல்லியமா சொல்லு, எந்த இடத்துல நிலநடுக்கம் வரும், எத்தனை ரெக்டர் அளவுல அந்த நிலநடுக்கம் வரும், எத்தனை பேர் அந்த நிலநடுக்கத்துல மறிக்க போறாங்க, இல்லாட்டி அந்த நிலநடுக்கத்தை காப்பாத்துறதுக்காண்டி என்ன அதையாவது சொல்லி தொலை. ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை மக்களுக்கு உரைக்கிறாருன்னா காப்பாத்துறதுக்கு தானே. நினிவேவுக்கு அழிவு வரப்போகுது அப்படின்னு யோனாவை அனுப்புறது எதுக்காக? அந்த நினிவே பட்டணம் காப்பாத்துறதுக்காக தான் முன்னதாக தீர்க்க தரிசனம் அறிவிக்கிறாரு. அப்படி நீ சொல்லு. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் கடவுள் எனக்கு வெளிப்படுத்திட்டாரு பாத்தியான்னு போட்டு எவெல்லாம் தான் தீர்க்க தரிசனம் உரைச்சேன்னு டிவியில முடிஞ்சு போன விஷயத்த ப்ரொமோட் பண்ணி போறானோ அவன் திருட்டு பையன். நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த ஒரு உண்மையான ஊழியக்காரன் அதை செய்ய மாட்டான். ஒருவேளை அவன் வாயில அப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நான் நிலநடுக்கத்தை குறித்து சொல்லிவிட்டேன் பாருங்க, நடந்து விட்டது, இத்தனை பேரும் செத்துட்டாங்க அப்படின்னு எவனாவது வந்து யூடியூப்லையும் டிவிலையும் எவனா போட்டு காட்டினானா அவனை சுத்தமா நம்பாதீங்க. அந்த செயல்பாட்டு மூலியமாவே தெரியும் அவன் ஒரு கல்ட்டுன்னு தெரிஞ்சு போயிடும். எந்த ஒரு தீர்க்க தரிசனம் அப்படி போட்டு காமிச்சிட்டு இருக்க மாட்டான். தீர்க்க தரிசனம் ஒரு அழிவை குறித்து ஒரு நமக்கு காட்டுறோம்னாலே அவங்க காப்பாற்றப்படுறது தான். அது துல்லியமா சொல்லு. மழை வருதா, கோடை மழை வர போதா, குத்து மதிப்பா இத்தனை மாசம் இந்த வருஷத்திலே மழை பெய்யும், யாருக்கு தான் தெரியாது இந்த வருஷத்துல மழை பெய்யும்ட்டு. நீ எப்போ மழை பெய்யும், எந்த நேரத்தில் மழை பெய்யும், எவ்வளோ மணி நேரம் மழை பெய்யும், இதெல்லாம் சொல்லி நீ உண்மையை சொல்லணும். அப்படிதான் பைபிளில் பார்க்குறோம். ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைச்சாருன்னா அப்படியே துல்லியமாக உரைக்கிற விஷயத்த நான் வேதாகம் முழுக்கும். அவங்க தீர்க்க தரிசி, அவங்க. நீ தீர்க்க தரிசியா? முதல்ல 7 தரம் போய் முங்குனா 7 தரம் கீழ்ப்படிச்சு முங்கும் போது 7ஆவது தரம் முங்கி எழிக்கும் போது நாகமான் சுகமாகிறான். மழை பெய்யும், போய் பாரு. 3 வருஷம் மழை பெய்யாது என் வாக்கின்படியே. துல்லியமா 3 வருஷம் மழை பெய்யலை. அடுத்து மழை பெய்யுன்னு சொன்னா அடுத்த நாளே மழை வருது. எப்படிப்பட்ட அற்புதமான தீர்க்கதரிசிகள் வேதாகமத்தில் இருக்குது. ஆனா இன்னைக்கு தீர்க்கதரிசினை வந்து ஏமாத்துறது, அந்நிய பாஷையை வந்து ஏமாத்துறது, வாக்கு தத்தங்களை கொடுத்து எங்க பைபிள்ல யாருக்கோ கொடுத்த வாக்கு தத்தை எல்லாம் எடுத்து கொடுத்து ஏமாத்துறது. பைபிள்ல எதுக்கு அந்த காரியங்கள்லாம் இருந்துச்சு, ஏன் தசமாக இருந்துச்சு, ஏன் அந்த காணிக்கை மரபைகள்லாம் பைபிள்ல கடவுள் யாருக்கு சொன்னார், ஏன் சொன்னார், எதுக்கு, இதை எதையுமே பார்க்கறது இல்லை. பைபிள் இருக்குது, உடனே அதை அப்படியே பிடிச்சிட்டு வந்து மக்கள் மத்தியில் பிடித்து மக்கள் பணத்தை உருவுறது. இதெல்லாம் எவன் ஒருத்தன் செய்யறானோ அவன் கண்டிப்பா கல்ட்டு தான். அவன் எவ்வளவு பெரிய நல்லா போதிக்கட்டுமேங்க, அவன் மூலியமாக 1000 விஷயங்கள் இருக்கட்டுமே. ஆனா ஒரு நல்ல மரம் எது, கெட்ட மரம் எதுன்னு அவனுடைய போக்கஸ் எதுல இருக்குது, அவன் இருதயம் எதுல இருக்குது, அவனுடைய பொக்கிஷம் எங்கது, அங்கதான் அவன் இருதயம் இருக்கும். ஃபுல்லா பணம் நிரம்பி இருந்துச்சுன்னா உங்களுடைய நகையின் மேலேயும் உங்க பணத்தின் மேலேயும் உங்க பேங்க் பேலன்ஸ் மேலேயும் தான் அவன் குறிக்கோளா இருக்கு. அவன் கண்டிப்பா கல்ட்டா தான் இருப்பான். ஸோ உண்மையான ஊழியக்காரனை பொறுத்த வரைக்கும் அவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்து கொண்டு வருவான். தனக்காய் வாழ மாட்டான், தேவனுக்காய் வாழ்வான். தன் மூலியமாக மக்களை ஆசீர்வதிக்க நினைப்பான். மக்களை வச்சு தான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்க மாட்டான் இன்னைக்கு. ஸோ உண்மையான ஊழியர்கள் யார் என்பதை இந்த கடைசி நாட்களிலே இனம் கண்டு கொள்ளுங்கள். இன்றைக்கு சபைகளிலே அநேக ஓநாய்கள் ஆட்டுத்தோலை பொருத்தி கொண்டு தங்களை போதகர்கள் என்று, தங்களை தேவ ஊழியர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டு இப்படி வஞ்சிக்கிற, மக்களுடைய பணங்களை கொள்ளையடிக்கிற இப்பேற்பட்ட அநேகர் வந்து சுற்றி தீர்றாங்க. கேர்ஃபுல்லா இருங்க. இவன் ஒருத்தன் தான், ஏகப்பட்ட பேர் உங்க கண்ணு முன்னாலே இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இன்னைக்கு விட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்களையும் இப்படி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகப்பட்டா கொஞ்சம் நாடு உருப்படும், கிறிஸ்தவ சபைகளும் உருப்படும். கடவுள் பெயரை கூறி சம்பாதிக்கும் இது போன்ற நம்பர் 1 டுபாக்கூர் போதகர்களிடம் மக்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்பதே காவல்துறையினரின் அறிவுறுத்தலாக உள்ளது.